விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த ஒளிப்பதிவு இலங்கை இந்த நேரப்படி அதிகாலை 2:26 ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஒளிப்பதிவுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு விடத்தில் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இலங்கை இந்திய நேரத்தின் பிரகாரம் ஈரான் மீது அமெரிக்கா சற்று முன்னர் தாக்குதல் நடாத்திருந்தது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதிலே பந்தர் அல் அப்பாஸ் துறைமுக பகுதி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு பல இடங்கள் தீக்கிரையாக இருக்கின்றன என குறிப்பிட்டோம். இந்த நிலையில் அது தொடர்பான புதிய தகவல்கள் தற்போது கிடைக்கப்படுகின்றன. அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம். முதலாவது காணொலியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து அதனை பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தொடர்ந்து புரியும். இந்த காணொலியை பார்த்துவிட்டு அதனையும் பாருங்கள், அல்லது அந்த காணொலியை பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அதாவது இப்போது பந்தர் அல் அப்பாஸ் மற்றும் புஷஹர் ஆகிய பகுதிகளிலே இப்போது தலா 8 இடங்களில் பாரிய தீக்கிரை சம்பவங்கள், பாரிய வெடி சப்தங்களோடு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு வசனத்தையும் பார்க்க வேண்டும். அதற்கிடையிலே ஈரானிலே அதாவது ஷபாகர் பகுதியிலே மின் துண்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த வெடி சப்தங்கள் காரணமாகவும் தாக்குதல் காரணமாகவும் இந்த விடயத்தின் காரணமாக இருளிலே மூழ்கி இருக்கிறது ஈரான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வார்த்தையில் நான் ஒரு முறை உங்களை குறிப்பிடுகிறேன். அவர் தெரிவித்திருந்தார், ஐ கிவ் a little warning, we are going to hit them hard tonight என்றுதான் அவர் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தெரிவித்திருந்தார், as far as I am concerned it's over என்ற ஒரு தகவலையும் அவர் பதிவேற்றம் செய்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே யுத்தத்தினை மீள ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஈரானினுடைய ஐரிப் செய்தி ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது, தென் துறைமுக நகரான இந்த பகுதியிலே தான் இப்போது 8 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கிறது. பந்தர் அப்பாஸ் அந்த பகுதியில் 8 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதேவேளை ஈரானினுடைய தென்மேற்கு புஷஹர் மாகாணத்தை தழுவிய பகுதிகளிலும் பல வெடி சப்தங்களை உணர முடிந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை 7 செகண்ட்களுக்கு முன்பதாக GMT நேரத்தின் பிரகாரம் 20:58 ஒரு தகவல் வருகிறது. அதாவது அதுதான் தெரிவிக்கிறது. இப்போதைய நிலவரங்களை பார்க்கின்ற போது மேலும் சில பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது ஈரானினுடைய அபு மூசா என்று சொல்லக்கூடிய தீவும் இப்போது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சி சற்று முன்னர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இப்போது ஈரான் மீது அமெரிக்கா பரந்தளவிலான தாக்குதலை நடாத்துகிறது என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஈரானினுடைய தலைவர்களை அமெரிக்கா இலக்கு வைக்கிறது, ஈரானினுடைய முக்கிய இடங்களை மீண்டும் அமெரிக்கா இலக்கு வைக்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே ஈரான் கண்டிப்பாக இதற்கு பதில் நடவடிக்கையாக ஹுர்மூஸை நிரந்தரமாக மூடுவதற்கான வாய்ப்பு மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை எங்களால் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய நிலவரம் இப்போது அதிகாலை நேரம் அபு மூசா தீவு புதிதாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். இது நேரலை தகவல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்பதனை மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே. ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியாக வேண்டும். இலங்கை மற்றும் இந்திய நேரத்தின் பிரகாரம் அதிகாலை வேளையில் தான் இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தற்போது தாக்குதல்கள் புதிதாக இடம்பெறும் பகுதிகளைத்தான் இப்போது இந்த காணொலியில் நாங்கள் நினைத்திருக்கிறோம். அவற்றை பார்க்கின்ற போது உங்களுக்கு புதிய பல தகவல்களும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே, இது தொடர்பான விரிவான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.